டிக்டாக் தளத்தில் போலி செய்திகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து பணியாற்ற அந்நிறுவனம் தாமதம் செய்து வருவதாகவும், இதனைத் தொடர்ந்து டிக்டாக் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு புக்கிட்டமான் அழைப்பாணை அனுப்பி உள்ளது என்றும் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். டிக்டாக் நிறுவனம் காட்டி வரும் சுணக்கத்தினால் அதன் தளத்தில் போலி செய்திகள் பரவி வருகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். அதனை கட்டுப்படுத்த அந்நிறுவனம் தவறி இருப்பதால் அதன் உயர் அதிகாரிகளுக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாளை வியாழக்கிழமை 4ஆம் தேதி புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தில் ஆஜராகும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜாரா கைரினா மகாதீர் என்ற மாணவியின் மரண விவகாரத்தில் தம்மை நோய்க்கூறு நிபுணர் என கூறிக்கொண்ட ஒரு நபரின் போலி காணொளி டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொண்டிருந்த போதிலும் போலீஸ் துறையிடம் தகவலை தெரிவிக்க டிக்டாக் மிகவும் சுணக்கம் காட்டியது. ஒரு கட்டத்தில் டிக்டாக் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஜோ ஜி சிவிடம் கூட தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.